குல தெய்வத்திற்கும் இஷ்ட தெய்வத்திற்கும் என்ன வித்தியாசம்? இவற்றில் எதற்கு சக்தி அதிகம் என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. அதாவது நம்முடைய பரம்பரையாக நாம் ஒரு தெய்வத்தை வழிபட்டு கொண்டே வருவோம் அல்லவா? நமக்கு குழந்தை பிறந்து அந்த குழந்தைக்கு ஒரு வயசு ஆன உடனே மொட்டை அடிக்கிறது, காது குத்துறது எல்லாம் பண்ற இடத்த தான் நம்ம குலதெய்வம் கோயில் அப்படின்னு சொல்லியிருப்போம். குலதெய்வம் கோயில்ல போய் மொட்டை அடிக்கிறது அப்படின்னு சொல்லியிருப்போம். காது குத்துறதுங்கிறத வச்சிருப்போம். இது போக வருடா வருடம் சென்று குலதெய்வத்தை வழிபட வேண்டும்னு சொல்லிட்டு பரம்பரையிலே எல்லோரும் ஒன்றாக இணைந்து வணங்கக்கூடிய ஒரு தெய்வத்தை தான் குலதெய்வம் அல்லது குலசாமி என்ற பெயரிலே சொல்லிக் கொண்டிருப்பார்கள். அதே இஷ்ட தெய்வம் என்று வரும் பொழுது ஒரே குடும்பத்திலேயே அண்ணன் தம்பி வேறு வேறாக, அதாவது நிறைய பேர் இருந்தா கூட இது அண்ணனுடைய இஷ்ட தெய்வம் என்பது வேற தெய்வமாக இருக்கும். அண்ணனுக்கு ரொம்ப பிடிச்ச சுவாமி, ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தா அந்த சுவாமிக்கு தான் வேண்டிப்பார். அண்ணனுக்கு முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்கும்னு வச்சுட்டா, தம்பி பார்த்தோம்னா எனக்கு பிள்ளையார் தான் பிடிக்கும்னு வச்சுட்டு இருப்பார். அவ அப்பா பார்த்தா எனக்கு மாரியம்மன் தான்ப்பா எனக்கு ரொம்ப இஷ்ட தெய்வம் சொல்லிட்டு இருப்பார். இப்படி அவரவருக்கு பிடித்தமான எந்த தெய்வத்தின் பால் அவர்களுக்கு ஈர்ப்பு என்பது வருகிறதோ அதனையே இஷ்ட தெய்வமாக கொண்டிருக்கிறார்கள்.